ஆண்டவரே, தேவனே உமக்கு நன்றி. சர்வ வல்ல தேவனே உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி. மகா இரக்கங்களுக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதற்காக நன்றி. நாங்கள் அத்தனை பேரும் உம்முடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்க சூழ்நிலையை அப்பா உங்க கையில கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க வீட்டினுடைய சூழ்நிலை, எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், எங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா நீங்க நடத்தும்படி, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். என் தேவன், நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. சகலமும் நன்மைக்கு நேராக நடக்கிறதற்காக நன்றி. நன்மைக்காக திருப்புகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் அப்பா உம்முடைய கரம் அவர்களை பிடித்து கொண்டிருப்பதற்காக, நீங்க கூட இருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தை, அந்த தைரியம், அந்த சமாதானம் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் நிலைத்திருப்பதாக ஆண்டவர். நிலைத்திருக்கட்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில என் தேவன் நீர் போதுமானவராக இருக்கிறீங்க. என் தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறீங்க. என் தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். தேவனுடைய பிரசன்னத்துல சகல பரிபூரணமும் இருக்கிறது. இப்பொழுதும் உம்முடைய கரத்துல எங்களை அப்படியே சமர்ப்பிக்கிறோம். We surrender ourselves into your hand, Lord. You are so faithful, Father. Thank you, Father. You are so loving, Father. Yes, Father. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த மார்னிங் பிரேயர் அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கிருபை விளங்கட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருத்தர் வீட்டிற்குள்ள, ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்குள்ளையும் தெய்வீக சுகம், த டிவைன் ஹெல்த், டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லார் மேலேயும் அந்த சுகம் உண்டாகட்டும். எஸ் ஃபாதர், மரணத்தை ஜெயித்தவர், சிலுவையில் எங்களுக்காய் எல்லாவற்றையும் அனுபவித்துட்டீங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கப்பா. பலியாக மாறினீங்க ஆண்டவரே. நாங்கள் மறுபடியும் ஒரு பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ஆகிய நீர் எங்களுக்காக பலியாக மாறினீங்க. தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாயிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் சுகத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது எங்க வாழ்க்கையில் வெளிப்படட்டும். பரிபூர்ணம் உண்டாகட்டும். எல்லா வலிகளும் மாறட்டும்பா. வியாதிகள் மறைந்து போகட்டும். ஒவ்வொருத்தருடைய சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள், என்னென்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குதோ, எதெல்லாம் அவங்களை கஷ்டப்படுத்துகிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஒரு மனதோடு சபையாகிய கிறிஸ்துவின் சபையாகிய சரீரமாகிய நாங்கள் ஆண்டவரே கட்டளை கொடுக்கிறோம். இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, சுகம் உண்டாவதாக. என் வீட்டுக்குள் சுகம் உண்டாகட்டும். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். எல்லாம் நார்மல் ஆகட்டும். எல்லா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும், ஒவ்வொரு ஆர்கனும் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஆண்டவரே. நார்மல் ஆகட்டும். ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் நார்மல் ஆகட்டும். எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவரே செயல்படுவதாக. தேங்க்யூ ஃபாதர். அதே போல குறைவுகள் நிறைவாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எந்த குறைவுகள் வீட்டில இருக்குமானால், அவங்க எல்லையில இருக்குமானால், அத்தனையும் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும். நிறைவின் தேவன், பரிபூரணத்தின் தேவன். கடன் பிரச்சனையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே எல்லா கடனையும் அடைக்கிற கிருபைகள் உண்டாகட்டும். பண வரவுகள் உண்டாகட்டும். எல்லா பணமும் கையில வந்து கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அவர்கள் வருமானம் பெருகட்டும் ஆண்டவரே. வருமானம் பெருகுவதாக. ஒவ்வொரு கடனையும் அடைத்து தீர்க்கிற கிருபை. அதே போல கடன் வாங்கினவங்க கண்கள்ல தயவு உண்டாகட்டும் அப்பா. இவங்களுக்கு அந்த டைம் கிடைக்கட்டும். எல்லாத்தையும் திருப்பி செலுத்துகிற ஒரு கடன் இல்லாதபடி, இஎம்ஐயே இல்லாதபடி ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆனதற்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, நான் விடுதலை ஆயிட்டேன்.
எல்லா கடனை அடைத்து முடிச்சிட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். வாயினால அறிக்கை பண்ணுங்க. எல்லா கடனும் நான் அடைச்சு முடிச்சிட்டேன். எனக்கு பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. அறிக்கை பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கு. என் வீட்டிலே பரிபூர்ணமாக நாங்கள் வாழ்கிறோம். பரிபூர்ணமாக வாழ்கிறோம். பரிபூர்ணமாக நான் சுகமாக வாழ்கிறேன். சொல்லுங்க. என் வீட்டுல இருக்கிற என் பிள்ளைகள், என் கணவர், என் மனைவி, என் அப்பா அம்மா, என் கூட பிறந்தவர்கள் எல்லாரும் சுகத்துல இருக்கிறாங்க, சுகமா இருக்கிறாங்க, நிறைவுல இருக்கிறாங்க. சொல்லுங்க. நிறைவுல இருக்கிறாங்க. டிக்ளேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர். அப்பா உமக்கு நன்றி, நன்றி. குடும்பங்களுக்குள்ள சமாதானம், ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற இருதயம் உண்டாகட்டும்பா. மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிற இருதயம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். நீர் எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தவறுகளையும் மன்னித்தீர். எங்களை உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய பிள்ளை நாங்கள் விழுந்து போன சூழ்நிலையிலிருந்து மறுபடியும் மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளையாகிய அதிகாரத்தை மறுபடியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமோடு உட்கார வைத்திருக்கிறீங்க. உமக்குள் நாங்கள் நிலைத்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்படியே பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரையும் பூரணமாக பார்க்க ஆண்டவரே, மற்றவர்கள் குறைகளை நாங்கள் பார்க்காதபடிக்கு நிறைவை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹோலி ஸ்பிரிட், ஹெல்ப் எவ்ரிஒன் டு see as you see, லார்ட். நீர் பார்ப்பது போலவே நாங்களும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவருடைய தனிப்பட்ட காரியங்கள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம். வீட்டினுடைய சூழ்நிலைகள் அவங்களால ஒரு சில நேரம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கலாம். என்னால இது முடியலையே, நான் என்ன பண்ண போறேங்கிற எண்ணங்கள் மனதுக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்க அப்பா நீங்க கூட இருக்கிறீங்கிற தைரியம், நீங்க கூட இருக்கிறீங்க, இவங்களோடு கூட இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தர் பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, காலேஜ் போற பிள்ளைங்க, ஆபீஸ் போற பிள்ளைங்க, ஒவ்வொரு வீட்டிலும் எல்லாரோடும் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய தேவ தூதர்கள், ஏஞ்சலிக் ரெலம்ஸ் கூட இருக்கிறது, ஏஞ்சல்ஸ் கூட இருக்கிறாங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக இருக்கிறோம். எங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது. எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது. உம்முடைய பாதுகாப்புக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை, பதட்டமாக வேண்டிய தேவை இல்லை ஆண்டவர். தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருத்தருக்குள்ளும் அப்படிப்பட்ட தைரியம் உண்டாகட்டும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எனக்கு எல்லா காரியமும் நன்மைக்கு நேராக நடக்கிறது. தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருத்தருக்குள்ளும் இது அப்படியே உள்ளான ஹார்ட்டா மாறட்டும். இருதயத்தினுடைய நினைவாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உமக்குள்ள நான் வைக்கிறேன். ஹரபா தினே ஹந்துரமா ஹந்த ரகதுரபே ரகந்துனமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல தேவன், நல்ல தகப்பனப்பா. அப்படி ஆவியானவரை எங்களுக்குள் கொடுத்திருக்கிறீங்க. அவர் எங்களுக்குள் இருக்கிறார், நிலைத்திருக்கிறார். உமக்குள் நாங்கள் நிலைத்திருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாள் சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள். நன்மைக்கு நேராக காரியங்கள் நடக்கிறதற்காக நன்றி. எல்லா சூழ்நிலைகளும் நன்மையாக மாறுகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் உண்டாகிறதற்காக நன்றி. ஒவ்வொருத்தருக்குள்ளும் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் உம்முடைய ஜீவன் உண்டாகட்டும். நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லலாமா? Amen. 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 What a wonderful Father we have. Amen. தேவன் நல்ல தேவன், நல்ல தகப்பன், நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவர் கூட இருந்து சூழ்நிலைகளை ஆளுகை செய்வார். உங்க வீட்டினுடைய சூழ்நிலையை தேவன் ஆளுகை செய்வார். எல்லாமே சொல்றீங்க. ஆமென், ஆமென், ஆமென். சோ புதிதா யாராவது ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னா உங்களை வெல்கம் பண்றேன். எனிபடி நியூ சாட்ல போடுங்க. இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் பிரேயர், உங்க பெயர் பிளஸ் எங்க இருந்து நீங்க கனெக்ட் ஆகுறீங்கன்றதையும் போடுங்க. இஃப் யூ ஆர் நியூ, வி வெல்கம் யூ. ஸோ தொடர்ந்து கேளுங்க. யூடியூப்லயும் ஒரு வேளை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க தொடர்ந்து மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுங்க. லைவா அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில போய் ரெக்கார்டிங் எல்லாம் கேளுங்க.
தேவன் உங்க மேல ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் ஆமென் சொல்றீங்க. நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளவர். நாம மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். அவர் எந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவார், விட்டு வைக்க மாட்டார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். தேவன் நல்லவர், ரொம்ப நல்லவர். ஆமென். வண்டர்ஃபுல் ஃபாதர். எஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். இன்னையில இருந்து ஒரு டாபிக்கை நான் சரி இதை பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபியூ டேஸ் ஐ கேன் டாக். ஸோ அதனால இது உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமாக இருக்கும். ஓகே. ஸோ அதற்கு முன்னாடி ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். பைபிள் இருக்கா? எல்லாரும் பைபிள் இருந்தா வேதத்தை எடுத்துக்கோங்க. ஓகே. சூப்பர் சூப்பர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் டே. ஸோ டேக் யுவர் பைபிள். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியன்ஸ் 2வது அதிகாரம். 1 கொரிந்தியன் சாப்டர் 2. 1 கொரிந்தியன் சாப்டர் 2. அதுல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 16வது வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். ஓகே. 1 கொரிந்தியன் சாப்டர் 2 verse 16. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். 16. 1 கொரிந்தியர் 2:16. ஓகே. 2:16 போடுங்க. 2:16 1C2:16. ஆமா, ரொம்ப முக்கியமான வசனம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சரி. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அவர் என்ன எழுதுறார்னா, இந்த வசனத்துல கர்த்தருக்கு போதிக்க, ஆண்டவருக்கு ஏதாவது சொல்றதுக்கு அவருடைய சிந்தை நமக்கு தெரியுமா? அவர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியுமா? அவருக்கு போய் போதிக்க முடியுமா? ஆண்டவருக்கே புத்தி சொல்ல முடியுமா? நம்ம சொல்லுவோம்ல நிறைய நேரம், யாராவது டீச்சர் இருப்பாங்க, நமக்கு மேல இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம போய் சொல்லலாமா அப்படி யோசிப்போம்ல. நமக்கு மேல இருக்கிற ஒருவருக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஆலோசனை சொல்ல முடியாது இல்லையா? ஐயோ, அவங்களுக்கு போய் நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா, அவங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி பவுல் சொல்றாரு, கர்த்தருக்கு போதிக்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு, ஆனா எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, we have the mind of Christ. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கும் 2வது சென்டென்ஸ், முதல் வாக்கியத்திற்கும், வாக்கியம் தானே சொல்றது, சென்டென்ஸ்னா வாக்கியம் தானே தமிழ்ல. சோ முதல்ல அந்த வசனத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப், முதல் பாதி, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யாருக்கு தெரியும் அவருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு ஒண்ணு போதிக்கணும்னா அவரு மனசு தெரியணும்ல, அது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சரி, கவனமா கேளுங்க. ஒரு கேள்வியை கேட்கிறாரு, ஆனா அதுக்கு பதிலையும் சொல்றாரு. இப்ப அந்த சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, எப்பா நீ ஆண்டவருக்கு போதிக்க முடியுமா? அப்படியே நீ ஆண்டவருக்கு ஏதாவது சொல்லணும்னா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆண்டவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு போதிக்கணும்னா அவருடைய மனதை தெரிந்தவனாலதான் போதிக்க முடியும். சோ விழுந்து போன எந்த மனிதனும் தேவனுக்குள் இல்லாத ஒருவனால என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ரைட்? பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ அப்படின்னா
யாருக்குமே இல்ல, ஆனா எங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன கிடைச்சிருக்கான்? கிறிஸ்துவின் சிந்தை. We have the mind of Christ. சொல்றாரு எங்களுக்கோ அப்படின்னா அவரை மட்டும் சொல்ல, அந்த அவர் கூட இருக்கிற தேவனுடைய பிரசனத்துல அவருடைய ஊழியத்தை செய்கிற அந்த பவுல் கூட இருக்கிற அவர்களை சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு, நாங்க இருக்கோம் இல்லையா, எங்களுக்கு அவருடைய சிந்தை, the thought, the mind, we have the mind of Christ. இத பவுல் சொல்றார். சரி, இப்போ உங்களை எல்லாம் பார்த்து நான் கேட்கிறேன், நம்மள எத்தனை பேருக்கு we have the mind of Christ? we have the mind of Christ. சொல்லுங்க சொல்லுங்க, யாருக்கெல்லாம் இருக்கு? டவுட் வருதா? சொல்லுங்க, ஐ ஹாவ் தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். டைப் பண்ணுங்க, வாயில அறிக்கை பண்ணுங்க. எனக்கு, சொல்லுங்க, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எனக்கு, சொல்லுங்க, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப அந்த கிறிஸ்துவின் சிந்தை, see the mind of Christ, mind of Christ. நம்ம அடிக்கடி பார்க்கிற விஷயம், மனிதனுடைய மிகப்பெரிய ஆற்றல் எங்கே இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல், ஆற்றல்னா என்ன? the power எங்க இருக்கு? நான் சொல்றது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும், நாங்க கிறிஸ்தவர்களை மட்டும் நான் சொல்லல, எல்லா மதத்தினரும், எவ்வளவு பெரிய படிப்பாளிகள், படிக்காதவர்கள், யார வேணாலும் எடுத்துக்கோங்க, மனிதனுடைய மிகப்பெரிய ஆற்றல் எங்கே இருக்கிறது? அவனுடைய மனதில் இருக்கிறது. ஏன்னா தேவன் மனிதனை தன்னை போலவே படைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்க, 2 வாசிங்க. தேவன் மனிதனை தமது சாயலில் படைத்தார். Man was created in the image of God. இல்லையா? அப்ப மனிதனை தேவ சாயலில் படைத்திருக்கிறார் என்றால் பிசிக்கலா மட்டும் அல்ல. ஒருவேளை ஆண்டவர் நம்மள மாதிரியே கை, கால், தலை, மூக்கு, வாய் இதெல்லாம் தேவன் அப்படிதான் இருக்கணும் இல்லையா? அவரை போலதான் படைச்சிருக்காரு, உடம்பும் அவரை மாதிரிதான் இருக்கணும். ஆனா அவருடைய ஆற்றல், அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, அவருக்கு ஒரு மைண்ட் இருக்கிறது. God has a mind, creative power. அப்ப மனிதனை படைக்கும் போது மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா அவனுடைய மனசு. இப்ப எப்படி படைத்தார் இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், புதிதா இருக்கவங்களுக்காக மறுபடியும் சொல்றேன். பூமியில மனுஷனை எப்படி ஃபார்ம் பண்ணாரு? எப்படி பண்ணாரு? மண்ணினால் மனிதனை உருவாக்குனார். கரெக்டா? மண்ணுனால என்ன பண்றாரு? மண்ணை எடுத்து மனுஷனுக்கு உடம்ப செய்யறாரு. இப்ப என்னது? மண்ணுனால உடம்பு, பாடி, பிசிக்கல் பாடி எங்க இருந்து வந்தது? இந்த பூமியினுடைய மண். கரெக்டா? பூமி எங்க இருந்து வந்தது? அவர்கிட்ட இருந்து தான் வந்தது. ஓகேங்களா? பூமி தேவன்கிட்ட இருந்து தான் பூமி வந்தது. பூமியை ஆண்டவர் தான் படைச்சார். இப்ப அந்த பூமியில இருந்து மண்ணை எடுத்து மனிதனுடைய சரீரத்தை படைக்கிறான். இப்ப பாருங்க, அவன் சரீரம் மட்டும்தான் இருக்கு. இப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய சுவாசத்தை என்ன பண்றாரு? இதெல்லாம் எங்க இருக்கு பிரதர், நீங்களே கதை அடிக்கிறீங்களான்னு கேட்காதீங்க. பைபிள்ல ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை என்ன பண்ணுங்க, ஜெனிசிஸ் சாப்டர் 1 and 2 ஜஸ்ட் கோ அண்ட் ரீட். நீங்க வாசிங்க, நமக்கு டைம் இல்லை. சோ என்ன பண்றாரு? மண்ணினால் மனிதனை படைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை, அவருக்குள்ள இருக்கிற பிரத்த, அந்த சுவாசத்தை அவனுடைய நாசியிலே தேவன் என்ன பண்றாரு? ஊதுறார். தன்னுடைய சுவாசத்தை மனிதனுடைய அந்த மண்ணினால் உருவான சரீரத்துக்குள்ள என்ன பண்றாரு? ஊதுறார். ஊதுன உடனே மனிதன் என்ன ஆகுறான்? ஜீவ ஆத்துமா ஆகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசிக்கல் பாடி எங்க இருந்து வந்தது? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மனிதனை பிசிக்கலா எதுல எங்க இருந்து படைக்கிறார்? சொல்லுங்க.
எங்க இருந்து படைக்கிறார்? இது இது மட்டும் இன்னைக்கு புரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு நான் சொல்லி கொடுக்கறது இன்னும் புரியும். தொடர்ந்து இதை கேளுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீச்சிங். சோ சொல்லுங்க, பூமி. மனுஷனுடைய உடம்பு பூமி. சொல்லுங்க, எர்த். எர்த் சொல்லுங்க, பூமி. பூமி பூமின்னு சொல்லுங்க. ஓகே, ஆமா, பூமி. பூமியில இருந்தானே சோர்ஸ். சோர்ஸ் எங்க இருந்து? இப்ப நீங்க காய்கறி வாங்க போறீங்க, எங்க போய் வாங்குவீங்க? காய்கறி கடையில வாங்குவீங்க, அப்படிதானே? வெண்டைக்காவை எங்க பறிப்பீங்க? வெண்டைக்காய் செடியில இருந்து பறிப்பீங்க, அப்படிதானே? சொல்லுங்க, பூமி, எர்த். சோ மனிதனுடைய உடம்பு அப்படின்னா என்ன? நீங்க, நான், நம்ம நம்ம எல்லாருடைய உடம்பும் எங்க இருந்து ஆண்டவர் எடுத்தார்? சொல்லுங்க, எர்த், பூமி. புரிஞ்சுக்கணும், பூமி தானா வரல. ஆண்டவர் வார்த்தையினாலே படைத்தார். எல்லாத்தையும் வார்த்தையினால படைத்தார். பூமியை வார்த்தையினால தான் படைச்சார். ஆனா மனிதனை எப்படி படைச்சாரு? தன் கையினால படைச்சார். சோ மனுஷனை என்ன பண்றாரு? ஃபார்ம் பண்றாரு, பூமி. சரி, இப்போ பிசிக்கல் உடம்பு எங்க இருந்து வந்தது? பூமியில இருந்து வந்தது. சரி, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? தனக்குள்ள இருக்கிற ஜீவனை, சுவாசத்தை இப்ப என்ன பண்றாரு? அந்த மண்ணான மனிதனுக்குள்ள என்ன பண்றாரு? ஊதுறார். புரிஞ்சுக்கோங்க, ஊதுறார். இப்போ அவனுக்குள்ள என்ன வருது? உயிர் வருது, ஸ்பிரிட் வருது. சரி, இப்போ அந்த உயிர் எங்கே இருந்து வந்தது? எனக்கு அது சொல்லுங்க. இப்போ பிசிக்கல் பாடி, சரீரம் பூமியிலிருந்து வந்தது. அவனுக்குள் வந்த சுவாசம், அந்த ஜீவ உயிர் எங்கிருந்து வந்தது? சொல்லுங்க. ஃப்ரம் 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 வேர்? வேர் இஸ் த சோர்ஸ்? ஸோ பூமியும் ஆண்டவர் தான் வந்தது. பட் பூமிய மனுஷனை எதுல படைச்சார்? பூமியில இருந்து மண் எடுத்து படைச்சார். இப்போ அவனுக்குள்ள ஒரு சுவாசம் வந்து விட்டது, அந்த ஜீவன் வந்து விட்டது. இது எங்க இருந்து வந்தது? ஃப்ரம் காட். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது, அவருக்குள்ள இருந்து வந்தது. ஓகேயா? சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமியும் மனுஷனுக்குள்ள இருக்கு, கடவுளும் தேவனும் மனுஷனுக்குள்ள இருக்கிறான். கரெக்டா? புரியுதுங்களா? ஹியூமன் அப்படின்னா என்ன தெரியுமா? ஹியூமன் நம்மள என்ன சொல்றோம்? ஹியூமன் பீயிங். ஹியூ அப்படின்னா காடுன்னு அர்த்தம். மேன் அப்படின்னா மட்டுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஹியூமன் அப்படின்னா தேவனும் மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த மனிதனும் ஒன்னா இருக்காங்க. ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதும் பொழுது இந்த மண்ணான சரீரம் என்ன பண்ணுது? உயிர் பெறுகிறது. அந்த உயிர் பெறும் பொழுது அங்கே ஒன்று உருவாகிறது. அதுதான் மனசு, மைண்ட். ஜீவ ஆத்துமா ஆனான். ஆத்துமா பாருங்க, முதல்ல சரீரம் வந்தது, அடுத்தது ஸ்பிரிட் வந்தது. ரெண்டும் சேர்த்து ஒன்னாக்குறது என்னது? மைண்ட், சோல். சொல்லுங்க, சோல், ஆத்துமா. முதல்ல என்ன இருந்தது? பாடி, அடுத்தது ஸ்பிரிட். இந்த பாடியும் ஸ்பிரிட்டும் ஒன்னா சேர்க்கிறது சோல். சோல் இஸ் மைண்ட். முதலே சரீரம் இருந்தது, அடுத்தது தேவனுடைய ஆவியானவர் மனிதனுக்கு ஆவியை கொடுத்தார். இந்த மனிதனுடைய ஆவியும் மனிதனுடைய சரீரத்தையும் ஒன்று சேர்க்க அங்கே என்ன உருவானது? மனிதனுக்கு ஆத்துமா உருவானது. அந்த ஆத்துமா தான் மனசு. சொல்லுங்க, மனசு மனுஷனுடைய உடம்பையும் தேவன் கொடுத்த ஆவியையும் இணைக்கிறது. எல்லாரும் வாயில சொல்லுங்க பார்க்கலாம். இது புரியணும். மிகப்பெரிய விஷயம். எந்த சர்ச்சிலையும் இதை சொல்லி தராங்களான்னு எனக்கு தெரியாது. இதுதான் சத்தியம். இந்த பேசிக் ட்ரூத் நமக்கு தெரிந்தால் வாழ்க்கையில நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள்ல நம்ம விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கண்டிப்பா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. மனிதனுடைய சரீரத்தையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியையும் இணைப்பது அவனுக்கு உள்ளே உருவான மனது, சோல், ஆத்மா. அந்த ஆத்மா என்பதுதான் என்னது? அந்த ஆத்மாக்குள்ளதான் என்ன இருக்கு? வில், எமோஷன், இன்டலெக்சுவல். அப்படின்னா நம்ம சித்தங்கள். ஒரு மனிதன் முடிவெடுக்கிறதுலாம் எங்க இருந்து தான் எடுக்கிறான்? அவன் மனசுல இருந்து தான் எடுக்கிறான். நீங்க ஸ்கூல்ல போய் பாடம் கத்துக்கிட்டீங்க இல்லையா? சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டதெல்லாம் எங்க இருக்குது? சொல்லுங்க, எல்லாரும் பதில் போடுங்க. நீங்க சிறு வயதுல இருந்து கற்றுக்கொண்டதெல்லாம் எங்கதான் இருக்குது? சொல்லுங்க, எங்க இருக்கு? உங்க மனசுல இருக்கு, உங்க மைண்ட்ல தாங்க இருக்கு.
உங்க ஆழ்மனம், சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாம் அதுலதான் பதிஞ்சிருக்கு. என்னென்னலாம் கத்துக்கிறீங்க அது இருக்கு. முடிவுகளை எங்க இருந்து எடுக்கிறீங்க? ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க தோசை சாப்பிடணுமா, இட்லி சாப்பிடணுமா, இல்ல பொங்கல் சாப்பிடணுமா, எங்க இருந்து எடுக்கிறீங்க முடிவை? மைண்டு தானுங்க. உடம்புக்கு ஆசை வரும். இப்ப வயிற்றுக்கு, சரீரத்துல அப்படியே ஒரு சாப்பிடணும்னு தோணும். ஆனா முடிவு எங்க எடுக்கிறீங்க? த வில் பவர், யுவர் மைண்ட். ஏன்? ஏன்னா இந்த சரீரத்தையும் இந்த ஆவியையும் இணைப்பது மனசு. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. மனிதனுடைய சரீரம் எதை குறிக்கிறது? காண்கிற உலகத்தை குறிக்கிறது. உங்களுடைய ஆவி, தேவனிடத்தில் இருந்து வந்த உங்களுடைய ஆவி, the spirit of man represent the invisible world. காணக்கூடாத, காணாத, நம்ம காணக்கூடாத உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல. காண்கிற உலகம், காணாத உலகம், இன்விசிபிள் வேர்ல்ட். அப்போ காண்கிற உலகம், பிசிக்கல் வேர்ல்டை எதை குறிக்கிறது? உங்கள் சரீரம் குறிக்கிறது. நீங்கள் பார்க்காத இன்விசிபிள், உங்க கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகம் தான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டையும் பிசிக்கல் வேர்ல்டையும் இணைப்பது மைண்டு. ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கு? மனசுன்னு ஒண்ணு இருக்கு, மைண்டு. காண்கிற உலகத்தையும் ஆவிக்குரிய உலகத்தையும் இணைப்பது மனிதனுடைய மனசு. the mind has such a power. அப்போ இந்த மனசுல எது வந்தாலும் இந்த மனது வழியாக மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வர முடியும். புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து எது வரணும்னாலும் எப்படிதான் வரும் சொல்லுங்க? எது வழியா தான் நீங்க காண்கிற உலகத்துக்கு கொண்டு வர முடியும் சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர்கிட்ட உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவன்கிட்ட எல்லாம் இருக்குதா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதா? இப்ப உங்க வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய விஷயம் வேணும், நடக்கணும். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட எல்லாம் அவர்கிட்ட இருக்கா, இல்ல அவரே கொஞ்சம் யோசிச்சுதான் பிளான் பண்ணி தான் உங்களுக்கு தரணுமா? சொல்லுங்களேன். இப்ப உங்களுக்கு இவ்வளவு பணம் தேவை, ஆனா ஆண்டவர்கிட்ட இருக்குமானே தெரியலையே பிரதர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இல்ல ஆண்டவர்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படி நம்புறீங்களா? என் பிரச்சனையோட எல்லா பதிலும், எல்லா காரியமும் தேவன் கிட்ட, தேவனிடம் இருக்கிறது அப்படின்னு யாரெல்லாம் நம்புறீங்க? அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. ஏன்னா அவர் தானே கிரியேட்டர், அவர் தானே ஆல் இன் ஆல், இல்லையா? எல்லாமே அவரு தான். அப்ப பாருங்க, அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் இன் ஹிம். சரி, இப்போ எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட தேவன் எங்க இருக்கிறார் சொல்லுங்க? எங்கே இருக்கிறார்? எல்லாத்தையும் கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுடைய தேவன் இப்பொழுது எங்கே வாசமாய் இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? எனக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள எங்க இருக்கிறாரு? உங்க ஆவியோடு இணைந்து இருக்கிறார். சொல்லுங்க. மை ஸ்பிரிட் அண்ட் காட் ஸ்பிரிட் பிகம் ஒன். சொல்லுங்க. மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவியும் கடவுளுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் எப்படி இருக்கான்? ஒன்னா இருக்குது. ஓகேங்களா? ஒன்னா இருக்கு. ஏன் இப்போ அதனாலதான் இந்த பிரேயரை நீங்க அட்டன் பண்றீங்க. உங்களுக்கு டவுட்டா இருக்கா? அந்த அப்படி ஆண்டவருடைய ஆவி உங்க ஆவியோட இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அவரு மேல நம்பிக்கையே இருக்கு. எல்லாமேன்னு சொல்றீங்க. நீங்க அவரை ஏன் பிடிச்சுக்கிறீங்க? ஐயோ, சும்மா இங்க பாருங்க, உலகத்துல எத்தனையோ பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் எத்தனையோ நம்பிக்கைகள்ல இருக்கிறாங்க. ஆனா இந்த தேவன் என்னுடைய தேவன் அப்பாவனுடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே, அப்போ அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆவியை பெற்றனாலதான் நீங்க இப்ப இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ உங்க ஆவியோடு தேவனுடைய ஆவி இருக்கு. சரி, இப்போ தேவனிடத்தில் எல்லாம் இருக்குது பாருங்க. இத உங்க சரீரத்திற்கு, அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறது. உங்க வாழ்க்கை பிசிக்கல் வேர்ல்ட் இப்ப நீங்க பாக்குறீங்க,
வேலைக்கு போறீங்க, உங்க வீட்டுல பாக்குறீங்க, இங்கே என்ன இருக்கு? குறைவு இருக்கு. கரெக்டா? நல்லா பாருங்க. இப்ப நீங்க மூன்றா உங்களை யோசிங்க. உங்க ஆவியில என்ன இருக்கு? தேவன் இருக்கிறார். அந்த தேவனுக்குள்ள எல்லாம் இருக்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிச்சு பாருங்க. அப்புறமாட்டு என்ன இருக்கு? சகல பரிபூரணமும் அவருக்குள் இருக்கிறது, அவருக்குள்ளே நாம் பரிபூரணமுடையவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த பரிபூரணம் எல்லாம் நமக்குள்ள, நம்மளுடைய ஆவியில இருக்கு. இப்போ காண்கிற உலகம், நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? குறைவு இருக்கு. அப்படித்தானே? குறைவு இருக்குல்லங்க. இது இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு இருக்கு. இப்போ முழுவதையும், சகல ஆசீர்வாதத்தையும் உங்க காண்கிற உலகத்துக்கு கொண்டு வரதற்கு உங்களுடைய மனதுதான் திறவுகோல். புரிந்து கொள்ளுங்கள். யுவர் மைண்ட் இஸ் த கீ. இன்னும் சொல்ல போனா, உங்களுடைய மனதும் என்னுடைய மனதும் தான், நம்ம மனசு தான் கதவு. இந்த மனசை எந்த அளவுக்கு நீங்க திறக்கிறீங்களோ, ஓப்பன் பண்றீங்களோ, தேவனுக்குள்ள இருக்கிற சகல பரிபூர்ணமும் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் புரியுது? இந்த மனசு தான் பாருங்க, இந்த மைண்ட் இருக்கு தெரியுமா? எண்ணம். இந்த எண்ணங்கள், இந்த மைண்ட்னா என்னெல்லாம் மைண்ட்ல வருது? சரி, மனசு ரிலேட்டடான எமோஷன்ஸ் சொல்லுங்க. எமோஷன், உணர்வுகள் சொல்லுங்க. உணர்வு. மைண்ட்ல என்னெல்லாம் இப்போ இருக்குங்கிறத நான் சொல்றேன். சொல்லுங்க. உணர்வுகள் சொல்லுங்க. எமோஷன் அப்படின்னா என்ன? என்னென்ன உணர்வுகள் இருக்குங்க சொல்லுங்க. டைப் பண்ண முடிஞ்சவங்க டைப் பண்ணுங்க. உணர்வுகள் என்னென்னலாம் உணர்வு மனிதனுக்கு இருக்கு? உணர்வுனா தெரியுமா? ஃபீலிங். என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. என்னென்ன உணர்வுகள் மனிதனுக்கு இருக்கிறது? உணர்வே இல்லாம இருக்கோம் பிரதர். அப்படி யாராவது இருக்கீங்களா? உணர்வே இல்ல, எங்களுக்கு ஒரு உணர்வும் கிடையாது. அஹ், அஹ். சொல்லுங்க. அஹ், அன்பு. சொல்லுங்க. அன்பு. அன்புங்கிறது என்ன? ஒரு உணர்வு. கரெக்டா? இட்ஸ் an எமோஷன். லவ், அன்பு. பாசம், பாசமும் தமிழ்ல பாசம். அன்பு. சந்தோஷம். சொல்லுங்களேன். சந்தோஷம் ஒரு உணர்வு. அன்பு ஒரு உணர்வு. மன்னிக்கிறது ஒரு உணர்வு. கரெக்டா? நீங்க நீங்க யாரையாவது மன்னிச்சு பாருங்க, அது ஒரு உணர்வு. யூ ஃபீல் தட். மன்னிக்கிறது ஒரு உணர்வு. சொல்லுங்களேன். மன்னிக்கிறது ஒரு உணர்வு. அஹ், அன்பு, சந்தோஷம் ஒரு உணர்வு. சமாதானம் ஒரு உணர்வு. பீஸ். பீஸ் இஸ் எ எமோஷன். ஒரு சமாதானம். அப்படியே சூழ்நிலையே எப்படி வேணாலும் இருக்கும், ஆனாலும் உங்களுக்குள்ள அப்படி ஒரு சமாதானம் இருக்கும். அது ஒரு உணர்வு. அப்புறம் நெகட்டிவான உணர்வுகளும் இருக்கு. அப்படித்தானே? கோபம், சோகம். கோபத்தை விடுங்க, சோகம். நிறைய பேர் நினைச்சுக்கலாம் சோகம் அப்படி சோகமா இருந்தா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். சோகம் கெட்ட உணர்வு. சொல்லுங்க. சோகம் கெட்ட உணர்வு. அது இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ். இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ். கவலை. கவலை. சோகங்கிறது கவலை. அப்படி கவலையாவே இருக்கிறதுல அதெல்லாம் என்னது? நெகட்டிவ் உணர்வுகள். கவலைப்படுறது, சோகமா இருக்கிறது, டிப்ரெஷன்ல இருக்கிறது, கோபமா இருக்கிறது, வைராகியமாக இருக்கிறது. சொல்லுங்க. வைராகியம். ஆ ஆ அப்படின்லாம் இருக்கிறது. வைராகியம். அடுத்தது என்ன? ஜெலசி, பொறாமை. யாராவது ஒருத்தங்க ஒரு நல்ல செய்தி கேட்டோம்னா அவங்களால அது தாங்கவே முடியாது. இதெல்லாம் நெகட்டிவ் உணர்வு. எப்போ நீங்க இன்னொருத்தங்க நல்லா இருக்கிறத நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கோ, அப்ப நீங்க ஜாயில இருக்கீங்கன்னு அர்த்தம், ஹாப்பியா இருக்கீங்கன்னு அர்த்தம். யாராவது ஒரு நல்ல செய்தியை கேட்டோன்னா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுதுன்னா எங்க இருக்கீங்க? நெகட்டிவ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ மனசுல என்னென்ன இருக்கு? நல்ல உணர்வுகள் இருக்கு, தீங்கான உணர்வுகள் இருக்கு இல்லையா? சரி, இப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேட்டு முடிக்க போறேன். நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ உங்க ஆவியில இருக்கிற தேவனுக்குள்ள என்ன உணர்வுகள் மாத்திரம் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆமா, பயம். பயமும் நெகட்டிவான உணர்வு. சரி, பயம், கோபம், பொறாமை. அப்புறம் என்ன? நெகட்டிவா எல்லா உணர்வும் என்ன இருக்கு? இருக்கு. பாசிட்டிவான உணர்வும் இருக்கு. சரி, இப்ப ஆண்டவர்கிட்ட தேவனுடைய மனசுல, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இப்ப கனெக்ட் பண்ற பாருங்க முத வசனத்தை. 16வது வசனம் இப்ப வரும், உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆண்டவருக்குள்ள என்ன உணர்வு இருக்கு? அவர் மனசுல என்னதான் இருக்கு?
நான் இப்ப கேக்குறேன், அவருக்கு பயம் இருக்கா? சொல்லுங்க. ஆண்டவருடைய எமோஷன்ஸ், இப்ப எமோஷன்ஸ் ஆஃப் காட், ஓகேங்களா? இப்ப நமக்கு ஓகே, நமக்கு நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, நிறைய உணர்வு இருக்கு மனுஷனுக்கு. இப்ப காட், ஆண்டவர் அப்படின்னா அவருடைய எமோஷன்ஸ் என்ன? அவருக்கு என்னங்க உணர்வு? சொல்லுங்க. லவ் சொல்லுங்க. அவருடைய ஃப்ரூட்டே என்ன? சொல்லுங்க. லவ். அடுத்தது ஜாய். அப்புறம் பீஸ். அப்புறம் என்ன? ஃபர்கிவ்னஸ். ஓகேயா? இதுல இப்ப நெகட்டிவான உணர்வு இருக்குமா? பயம் இருக்குமா ஆண்டவர்கிட்ட? கடும் கோபம் இருக்குமா? அப்படின்னு பொறாம இருக்குமா ஆண்டவருக்கு? சொல்லுங்க. இல்ல, சொல்லுங்களேன். ஒருவேளை இருக்குமோ? அப்படி பொறாம, வைராகியம் இருக்குமா ஆண்டவருக்கு? கிடையாது. அப்புறம் வேற எதுவுமே கிடையாது. இருள் எதுவுமே வெளிச்சத்துல இருக்க முடியாது. கரெக்டா? புரிஞ்சுக்கோங்க. இப்ப கவனமா இதை மட்டும் கேளுங்க, புரியணும். இப்போ தேவனுக்குள் இருக்கிற அந்த உணர்வை உங்கள் மனதுக்குள்ளும் என் மனதுக்குள்ளும் அந்த உணர்வை பாஸ் பண்ணிட்டோம்னா, அதை மட்டும் ஓபன் பண்ணி விட்டுட்டோம்னா, உங்க பிசிக்கல் வேர்ல்டோட காரியங்கள் எல்லாம் தானா மாறிடும். When you align with the emotions of God, everything you see and hear will change. உங்கள் மனது தேவனுடைய மனதை கொண்டு இருந்தால் சகலமும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாக மாறிவிடும். யாருக்கெல்லாம் புரியுது? அததான் பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இதை இன்னொரு லைன்ல நான் சொல்லணும்னா, எங்களுக்கோ கிறிஸ்துவின் மனசு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் மனதுல என்ன உணர்வுகள் இருக்கிறதோ அந்த உணர்வு தான் எங்களுக்குள்ள இருக்குன்னு பவுல் சொல்றார். இப்ப யாருக்கெல்லாம் புரியுது? திஸ் இஸ் த சீக்ரெட் டு மேனிஃபெஸ்ட் குட்னஸ் இன் யுவர் லைஃப். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் பிசாசு என்ன பண்றான்னா, பிசாசோடைய தந்திரத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன். பிசாசு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவன் என்ன பண்றான்னா, அவனுக்கு நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இந்த ஆண்டவர் மனுஷனை தன்னை போல படைச்சிருக்கிறாரு. அவன் மனசு ரொம்ப பவர்ஃபுல். ஹிஸ் மைண்ட் இஸ் சோ பவர்ஃபுல். அப்ப இந்த மனசு எப்படின்னா, இந்த மனசுல எதை போட்டாலும் அது அவன் வாழ்க்கையில நடக்கும். எப்படின்னா, இப்ப பிசாசுக்கு ஒரு தந்திரம் தெரியும். என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, இப்ப மனுஷன் இருக்கான் இல்லையா, மனிதனுக்கு அவன் மனதுக்குள்ள எது வந்துச்சோ அதை அவன் அட்ராக்ட் பண்ணுவான். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு, மனுஷன் சந்தோஷமா இருந்தானா சந்தோஷமான காரியத்தை என்ன பண்ணுவான்? he attracts good things, happy things, joyful things. இது அவனுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொன்னு தெரியும், மனுஷனை சோகத்துல வச்சுட்டா அவன் சோகத்தை அட்ராக்ட் பண்ணுவான். மனுஷனை கவலைப்பட வச்சுட்டா அவன் கவலையிலிருந்து வெளியே வர மாட்டான், கவலையே அட்ராக்ட் பண்ணுவான். he attracts what he has. புரியுதுங்களா? மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்க மனசும் சரி என் மனசும் எப்படி ஒர்க் ஆகும். ஒர்க்னா என்ன? இப்போ ஒரு 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 ரேடியோ எப்படி ஒர்க் ஆகும், ஒரு ஃப்ரிட்ஜ் எப்படி ஒர்க் ஆகும், டிவி எப்படி ஒர்க் ஆகும், அப்படி சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி உங்கள் மனசும் என் மனசும், நம்ம ஆண்டவர் படைத்த அந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த மனசு எப்படி வேலை செய்யும்னா, இந்த மனசுக்குள்ள எதை வைக்கிறீங்களோ அது என்ன பண்ணும்? உங்களை சுத்தி உள்ள விஷயங்களை இழுக்கும், மேக்னெட் மாதிரி. இப்போ உங்க மனசுல நீங்க அன்பை மட்டும் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்பா இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி அன்பான பீப்புள் வந்துகிட்டே இருப்பாங்க. எப்படி? அன்பு. ஒரு சிலர் யோசிக்கலாம், நான் அன்பா தான் இருந்தேன் பிரதர், ஆனா என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க பிரதர். அது அன்புல வரல, பயம். உங்களுக்குள்ள என்ன எமோஷன்ஸ் உள்ள வந்திருக்கு? பயம். நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன பண்ணும்? அப்படிப்பட்ட காரியங்களை இழுக்கும். ஆனா மனுஷனுக்குரிய எமோஷன் அல்ல நான் சொல்றது, தேவனுடைய ஆவியிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அன்பும் அவருடைய சமாதானமும் அவருடைய சந்தோஷத்தையும் உள்ள அப்படியே விட்டீங்கன்னா எதை அட்ராக்ட் பண்ணுவீங்க? நல்ல நல்ல காரியங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது தானாக உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஏன்? ஆண்டவர் அப்படிதான் படைச்சிருக்கிறார். when you think good things,
நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதும், மற்றவங்க நல்லா இருக்கணும்ங்க எண்ணத்தை அப்படியே வச்சுட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் பயங்கரமா மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க ஈஸியா மன்னிக்கிற ஒரு மைண்டுக்குள்ள போய் பாருங்க, உங்களுடைய நிறைய காரியங்கள் அதெல்லாம் கர்ம வினைனுபாங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லாம போயிடும். ஏன்? when you forgive others, what நீங்க உங்களுக்கு செஞ்ச நீங்க சில காரியங்களை கில்ட்டான காரியம் எல்லாமே இல்லாம போயிடும். மனுஷனுடைய மனதை தேவன் அப்படி படைத்திருக்கிறார். இந்த மனசுல எதெல்லாம் போடுறோமோ அதுதான் விளையும். பிசாசுக்கு அது தெரியும். அதனாலதான் அவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு நெகட்டிவான தாட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். சுத்தி 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 சூழ்நிலைகளை என்ன பண்றான், நம்மள பயமா நெகட்டிவா நினைக்கணும்ங்கிறதுக்காக அவன் சூழ்நிலைகளை காட்டிக்கிட்டே இருக்கிறான், மற்றவங்க மூலமா பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்கள் மூலமா, தன்னுடைய பிள்ளைகள் மூலமா, அவரை புரிந்து கொண்டவர்கள் மூலமாக அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, பயப்படவே பயப்படாதே, எந்த சூழ்நிலையும் உன்னை மேற்கொள்ளாது, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உனக்குள் வாசம், நீ பரிபூர்ணமா இருக்கிறாய். புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய சிந்தைனா என்ன, அவர் என்னை எப்படி பார்க்கிறார், உங்களை எப்படி பார்க்கிறார் சொல்லுங்க. தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் சொல்லுங்க. அவருடைய பிள்ளையாக பார்க்கிறார். சொல்லுங்க, ஐ எம் ஹிஸ் சைல்ட், ஐ எம் ஹிஸ் சன். சொல்லுங்களேன். அப்பனா அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. அப்ப நான் தரித்திரனா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் ஐஸ்வர்யவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவருக்குள்ள வியாதி கிடையாது, எனக்குள்ளயும் வியாதி கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம முத்திரை குத்திடுறோம். யாருக்காவது பிளட் பிரஷர் இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களே என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு என்னது பிபி பேஷியன்ட், நான் ஒரு டயபெட்டிக் பேஷியன்ட், நான் ஒரு இந்த பேஷியன்ட். யாரு சொன்னா? உலகம் சொல்லுது அப்படி. சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன். சரி, ஏன் இதை இப்ப நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லி கொடுத்த காரணம் என்ன, நம்ம ஏன் அறிக்கைகளை சரியா பண்ணணுங்கிறதற்கு இதுதான் காரணம். ஏன்? தேவன் இப்படி படைத்திருக்கிறார். உங்கள் மனது அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடையதோ. அதனாலதான் சும்மா கூட உங்க பிள்ளைங்களை என்ன பண்ணாதீங்க, வாயில சபிக்காதீங்க. சும்மா கூட உங்க வீட்டுல, நான் சும்மா தான் பிரதர் பேசினேன், நிறைய பேர் அப்படியே சொல்றது, ஹஸ்பண்ட திட்டுறது, ஒய்ஃபை திட்டுறது, யாரையாவது, ஆமா நீ பாரு இப்படிதான் ஆக போற, அப்படிதான் ஆக போறேன்னு பேசிக்கிட்டு அப்புறம் நான் சும்மா தான் சொன்னேன். நான் அந்த மாதிரி சொல்றவங்ககிட்ட சொல்லுவேன், ஒண்ணு இல்ல, சும்மா தானே, உங்க கிச்சன் போங்க, அங்க இருந்து கத்தி எடுங்க, நைஃப், நல்ல ஷார்ப்பா இருக்க நைஃப், சும்மா சும்மா தானேன்னு சரி மத்தவங்க மேல போடாதீங்க, உங்க முகத்து மேலேயே போட்டு பாருங்க. இல்ல உங்க மூக்கு இருக்கு இல்லையா, மூக்கு, நான் சொல்றேன் மூக்கு இல்ல, மூக்கு மூக்கு தெரியும்ல, உதட்டுக்கு மேல இருக்கு, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குண்ணா, ஒண்ணும் இல்ல, கத்தி எடுத்து லைட்டா சொரிஞ்சு பாருங்க. சொல்லுங்க ஏங்க, சும்மாதாங்க, நல்ல ஷார்ப்பா கத்திரிக்காய் வெட்டக்கூடிய, வெண்டைக்காய் வெட்டக்கூடிய கத்தி இருக்கு இல்லையா, வெங்காயம் வெட்டுகிற கத்தி, அந்த கத்தி எடுத்து சும்மா மூக்குக்குள்ள அப்படி விட்டு கொஞ்சம் சொரிஞ்சு பாருங்க, என்ன நடக்கும்னு சொல்லுங்க பாக்கலாம். சும்மாதான் பிரதர், வேணும்லாம் இல்ல, சும்மாதான். இல்ல காது, சிலர்லாம் காது குடைவாங்க, காது ஒரு மாதிரி இருக்கும், இயர், ஒண்ணு இல்ல, ஷார்ப்பா ஒரு கம்பி எடுத்து உள்ள கத்திய விட்டு சும்மா குடைஞ்சு பாருங்க, என்ன நடக்கும். அந்த கத்திக்கு தெரியுமா நீங்க சும்மாதான் குடையிறீங்கன்னு, சும்மாதான் நோன்றீங்கன்னு கத்திக்கு தெரியுமா? பைபிள்ல வேதம் சொல்லுகிறது, வார்த்தை, வேர்ட் இஸ் எ ஸ்வார்ட். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு வார்த்தையும், தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இரு புறமும் கருக்குள்ள பட்டயம். அது ஆண்டவருடைய வார்த்தை தானே பிரதர். சரி, நீங்களும் நானும் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க. தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையும் என்னுடைய வார்த்தையும் இரு புறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. புரியுதுங்களா? இருபுறமும் டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். அதனாலதான் யாராவது பேசினா கஷ்டமா இருக்கு. கரெக்டா? யாராவது ஏதாவது டக்குன்னு சொன்னா உள்ளுக்குள்ள டக்குன்னு அப்படி குத்துதா இல்லையா, வலிக்குதா இல்லையா? யாருக்கெல்லாம் வலிச்சிருக்கு? மத்தவங்க பேசுற வார்த்தை வலிக்குதா? நாம பேசுற வார்த்தையும் வலிக்கும்னு தெரியுமா மத்தவங்களுக்கு? அப்போ ஆண்டவருடைய சிந்தைனா, மத்தவங்களை எப்பவுமே உங்க வாயில ஆசீர்வதிச்சுட்டே இருந்து பாருங்க. உங்க பிள்ளைங்களை சும்மா கூட அப்படியெல்லாம் இது பண்ணாதீங்க, கான்சிக்வன்ஸ பேசாதீங்க. முக்கியமா ஒண்ணு சொல்றேன், நம்ம நம்ம இப்ப என்ன உட்பட நான் சொல்றேன்,
என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பேசிக்காவே நமக்கு எல்லாருக்குள்ளயும் இது ஒண்ணு நமக்குள்ள இருக்கு. சின்ன வயசுல இருந்து நம்ம இத லேர்ன் பண்ணிட்டு வரோம். ஏன்னா விழுந்து போன மனிதனுக்கு எதுதான் அவனுக்கு பாடத்தை கத்துக் கொடுக்குது சொல்லுங்க? விழுந்து போன மனிதன், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து இருக்கிற மனிதன், தேவனுடைய ஆவி இல்லாத மனிதன் இல்லையா? உலகம் ஃபுல்லா எல்லாருமே இழந்த மகிமை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். இவங்களுக்கு எது கத்துக் கொடுக்குது? எது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உணர்வை கொடுக்குது சொல்லுங்க? வாட் கிவ்ஸ் தெம் த ரியலைசேஷன்? கான்சிக்வன்ஸ் சொல்லுங்க? விளைவுகள். கான்சிக்வன்ஸ் அப்படின்னா தமிழ்ல விளைவுகள். விளைவுகள் தானே? கான்சிக்வன்சஸ் அப்படின்னா என்ன? விளை. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதையே எடுப்புமே. அவர் என்ன சொல்றாரு? இந்த பழத்தை சாப்பிடாதேங்கிறாரு. நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிடாதேங்கிறாரு. இப்ப என்ன பண்ணா? ஏவாள் சாப்பிட்டா, ஆதாமும் சாப்பிட்டாங்க. 2 பேர் சாப்பிட்ட உடனே, ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? நீ சாப்பிட்டனா என்ன ஆவ? சாகவே சாவாய். கான்சிக்வன்ஸ். இட்ஸ் நாட் அ பனிஷ்மெண்ட், இட்ஸ் அ கான்சிக்வன்ஸ். விளைவு. நீ சாப்பிட்டனா இது ஆயிடும். சோ என்னன்னா, அவன் தேவனுடைய மகிமை இழந்து மரித்தவனாக மாறினான் மனுஷன். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்க கிட்ட, இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சிருக்கிறீங்க, நெருப்பு இருக்கு, உங்க உங்க பையன் விளையாடிட்டு இருக்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பா அந்த நெருப்பு பக்கம் போகாத, கை பற்றாம. பட்டுட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? கை சுடும். இப்போ கை சுடுங்கிறது கான்சிக்வன்ஸா பனிஷ்மெண்டா? சொல்லுங்க. விளைவா இல்ல தண்டனையா? இப்ப உங்க பையன் போய் நெருப்புல கை வச்ச உடனே நீங்க ஏய் வலிக்கட்டும் வலிக்கட்டும் அப்படின்னு சொன்னனால வலிக்குதா, இல்ல நெருப்புல கை பட்டதுனால வலிக்குதா? புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? பட்டதுனால வலிக்குது. கான்சிக்வன்ஸ். புரியுதுங்களா? விளைவுகள். புரியுதுங்களா? நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னா அந்த செயல்னால வருகக்கூடிய விளைவுகள் இல்லையா? இன்னைக்கு மனுஷன் எல்லாரும் நம்ம கஷ்டப்படுறது, நம்ம எல்லாரும் வேதனையை அனுபவிப்பது கான்சிக்வன்ஸ் தான். தேவனுடைய பனிஷ்மெண்ட் கிடையாது. இதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. நிறைய ஊழியக்காரங்களே பாஸ்டருங்களே என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவர் ஒன்னு அடிக்கிறாரு, ஆண்டவர் ஒன்ன தண்டிக்கிறாரு, அவர் ஒன்ன வச்சு வாங்குறாரு, அவர் உன் மண்டையிலேயே போடுறாரு இப்படின்னே சொல்லி எல்லாரையும் பயமுறுத்துறது, சபையை பயமுறுத்துறது, வீட்டுல இருக்க பிள்ளைங்களை பயமுறுத்துறது. எங்க போனாலும் அந்த பாஸ்டரை பார்த்தா பயமா தான் இருக்கும். ஏன்? ஏன்னா இவர் உடனே ஆண்டவர் செய்வார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், மனுஷன் அனுபவிக்கிறது எல்லாம் தேவன் கொடுக்கிற தண்டனை கிடையாது. அது எல்லாம் விளைவுகள். கான்சிக்வன்ஸ். கான்சிக்வன்ஸ் விளைவு. ஒண்ணு செய்யறீங்கன்னா, இப்போ கடன்ல இப்போ பிரதர் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைன்னு சொல்றேன், ஆண்டவரா உங்களுக்கு அந்த வலியை கொடுத்தாரு? நீங்களே சொல்லுங்க, நீங்களே யோசிங்க. ஆண்டவரா வந்து இதெல்லாம் செய்யி அதெல்லாம் செய்யி, நீ இஷ்டத்துக்கு இஎம்ஐல இதை வாங்கு இதை வாங்குன்னு ஆண்டவரா சொன்னாரு? நிறைய பேர் அப்பதையும் சொல்லிடுறாங்க, ஆண்டவர் தான் சொன்னார் கடன் வாங்க சொல்லி. ஏன்னா ஆண்டவர் நேச்சர். ஆண்டவர் எந்த ஆண்டவர் சொன்னார்னு எனக்கும் தெரியல. நிறைய சிலர்லாம் வந்து நான் ஜெபம் பண்ணேன் பிரதர், ஆண்டவர் சொன்னார் போய் லோன் வாங்குன்னு. எனக்கு புரியல எந்த ஆண்டவர்கிட்டையும் கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்கன்னு. ஆண்டவராங்க சொன்னாரு இதை பண்ணு அதை பண்ணுன்னு. நாம நம்மளுடைய இதுல என்ன பண்ணிடுறோம்? ஆலோசனை இல்லாம, வேதத்தினுடைய சத்தியம் சரியா புரியாம, பைபிள்ல போட்டிருக்கு நீயோ கடன் வாங்காது இருப்பாய் தானங்க போட்டிருக்கு. இப்ப நான்லாம் ஒரு டைம் அப்படிதான் நினைச்சேன், ஆண்டவர் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், நான் ஏன்டா ஒன்னு சோதிக்கிறேன், நான் ஒண்ணுமே பண்ணலையே, நீ தான் பண்ண, நீயா விளையாடுன. பாருங்க, எல்லாம் நம்மளுடைய செயலினுடைய விளைவுகள் தான் கான்சிக்வன்ஸ். புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாம இந்த கான்சிக்வன்ஸ்லயே பழகி இருக்கிறதுனால, விளைவுகள்ல பழகி இருக்கிறதுனால, நம்ம என்ன மைண்டுக்குள்ள வரும்னா, இதை செஞ்சா அது நடக்கும், அதை செஞ்சா இது நடக்கும். சோ நம்ம அப்படி இருக்கோம் இல்லையா? இப்ப என்ன பண்ணணும்னா, எல்லாரும் இந்த கான்சிக்வன்ஸை நம்ம விட்டுருங்க. நான் நல்லதை மட்டும் நினைக்கிறேன்னு மட்டும் நினைங்க. புரியுதுங்களா? உங்க பிள்ளைங்களை நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றீங்கன்னா, நல்லதை மட்டும், அவங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. எப்படி? நான் யாருக்கெல்லாம் புரியுது? இப்போ உங்க பையன் வந்து, உங்க பிள்ளைங்க உதாரணத்துக்கு மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க. மொபைல், எல்லா குழந்தைங்களும் அப்படித்தானே? எல்லாரும் எந்த வீட்டை பார்த்தாலும் மொபைல். மொபைல் இல்லாம நாளைக்கு பசங்களுக்கு துணி தைக்கிறதுக்கு ஒரு டெய்லர் ஷாப் போனேன்.
அப்போ அந்த துணி அளவு எடுத்துட்டு இருந்தாங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம். அப்போ அந்த டெய்லர் ஓனர் அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, சார் என்ன பண்ணனே தெரியல சார், போன் பண்ணேன் அவர் எடுக்கல, அதனால வீட்டுக்கு போனா என் பசங்க 2 பேரும் இந்த போன்லயே இருக்கானுங்க, என்ன பண்ணனே தெரியல, ஒளிச்சு வச்சாலும் எடுத்துடுறான், போன் இல்லாம இருக்கவே மாட்டேங்கிறாங்களே சார், என்ன சார் பண்றது? அப்படி பாருங்க, எல்லாருக்கும் அதான் பிரச்சனை. பிள்ளைங்க எல்லாம் வேற என்ன பண்றது, டெக்னாலஜி வந்து பசங்களை இப்படி பண்ணிடுச்சு. சோ நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைங்க கிட்ட ரொம்ப நேரம் போன் பார்க்காத சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கூட ஒண்ணு சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? கண்ணு போயிடும், மைண்டு ஆயிடும். யாரெல்லாம் யாரெல்லாம் ஆமான்னு எஸ்ன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம என்ன சொல்லுவோம்? நீ ரொம்ப நேரம் சிஸ்டம்ல இருந்தனா, ரொம்ப நேரம் மொபைலை பார்த்துட்டு இருந்தனா, ரொம்ப நேரம் இதை பார்த்துட்டு இருந்தனா, அடுத்தது கூட ஒண்ணு ஆட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? கான்சிக்வன்ஸ பேசுவோம். கரெக்டா? ஆமா பிரதர், அதுதானே பிரதர் உண்மை, அதுதானே பிரதர் உண்மை. உண்மையே தானே பிரதர் பேசுறோம். நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க பேசுறது நடக்கும்ல, கரெக்டா? அதை பேசாதீங்கிறேன். கான்சிக்வன்ஸ பேசாதீங்க. அவன் என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. தம்பி வா சாப்பிட வா, தம்பி படி. புரியுதுங்களா இல்லையா? யாருக்கெல்லாம் புரியுது? மற்றவங்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது கூட நம்மளை மீறி அப்படி செய்யலைன்னா என்ன நடக்கும்ங்கிறத வாயில அறிக்கை பண்றோம் இல்லையா? அதை அறிக்கை செய்யாதீர்கள். அறிக்கை செய்யாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அறிக்கை செய்யாதீங்க. உதாரணத்துக்கு உங்க பிள்ளைங்க ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க, லேஸ் பாக்கெட் சாப்பிடுறாங்க. என்னத்தை தான் கண்ட்ரோல் பண்ணாலும் பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்க? இந்த சின்ன குழந்தைங்களே பத்தி பேசுறோம், நாங்க சின்ன பிள்ளைங்கள தானே பாத்துட்டு இருக்கிறோம். சரி, ஏதோ ஒண்ணு சாப்பிடுறாங்க, நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? இதை சாப்பிடாத, வயித்துல என்ன பண்ணும் தெரியுமா, இது போய் என்ன கான்சிக்வன்ஸ் பேசுறோம்ல, அதை பேசாதீங்க. இது சாப்பிடாதமா, நல்ல ஃபுட் சாப்பிடலாம், நீ இது சாப்பிட. சி அல்டர்னேட் எது அவன் செய்யணுமோ அதை மட்டும் பேசுங்க, கான்சிக்வன்ஸ பேசாதீங்க. இதுக்கு மேல யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? உங்க ஹஸ்பண்ட கூட ஏங்க இப்படி பண்ணாதீங்க, செஞ்சீங்கன்னா இப்படி அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்களும், ஏன்னா இந்த விஷயத்தையே ரீசெண்டா நானும் சுவிதாவும் இதை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா இல்ல, நம்மளை மீறி நிறைய கான்சிக்வன்ஸ் நடக்குது. ஆனா நம்ம வாயில கான்சிக்வன்ஸ பேசுறோமே, நம்மளை மீறியே வருதே. சோ மைண்ட்ஃபுல் நீங்க மைண்ட்ல யோசிங்க. நம்மளை மீறி நடக்கிறதுக்கு முன்னாடியே சிலருக்கு டிக்ளேர் பண்ணிடுறோம். அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க எல்லாரும். யாரெல்லாம் கேன்சல் பண்றீங்க? எதெல்லாம் கான்சிக்வன்ஸா என் வீட்டுல எல்லார் மேலயும் நான் பேசினனோ, இப்ப நம்ம சிலர சொல்லுவோம்ல, ஒருத்தங்க வந்து உங்க மேல கோபமா, ஒரு இப்படி வச்சுக்கோமே, உங்களை யாரோ திட்டாங்க பயங்கரமா, ஒரு மாதிரி மோசமா பேசிட்டாங்க. உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஹம், விதைக்கிறாங்க, அவங்க அவங்க திட்டாங்க, அனுபவிப்பாங்க, அப்படிலாம் நம்ம நம்மளை மீறி சொல்லிடுறோம்ல. அதுக்கான தண்டனை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. ஆனா பாருங்க, அது அவங்க வாழ்க்கையில அப்படி இப்படின்னு சொல்லனாலும் மனசுல நினைச்சிடறோம்ல, இது நடந்துரும். கான்சிக்வன்ஸ நினைக்கிறோம்ல, ஐயோ நான் அவங்ககிட்ட சொன்னேன் இதை செய்யாதீங்கன்னு, ஆனா எனக்கு தெரியல அவங்க இப்படி செய்யறாங்க, என்ன நடக்குமோ, இப்படி ஆகுமோ. அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க எல்லாரும். எல்லாரும் எவ்ரி ஒன் ஜஸ்ட் கேன்சல் ஆல் த கான்சிக்வன்சஸ். என்னெல்லாம் கான்சிக்வன்ஸ நீங்க மனசுல நினைச்சீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க, நான் கேன்சல் பண்றேன் ஆண்டவரே, விளைவுகளை நான் கேன்சல் பண்றேன். ஏன்னா எனக்காக சிலுவையில் நீங்க அந்த சிலுவையில கான்சிக்வன்ஸ சுமந்துட்டீங்க. இதுதான் ரெவலேஷன். புரிஞ்சுக்கோங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அதுக்காக ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா தண்டனை, அவங்க உணர்றாங்களோ இல்லையோ, உணராதவன் அனுபவிப்பான். ஆனா நம்ம உணர்ந்து இருக்கிறோம். நீங்க என்ன உணரணும்னா, ஆண்டவரே நான் ஒருவேளை தவறு பண்ணாலும் இதுக்கான கான்சிக்வன்ஸை நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் டிக்ளேர் பண்றீங்க? ஏன்னா இந்த ஒரு ரெவலேஷன் எனக்கு கடன்ல வந்தது. நாங்க நிறைய கடன் வாங்கி பிரச்சனையில இருந்தேன். அப்போ அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணுமா அப்படின்னா, அப்ப இயேசு எதுக்கு சிலுவையில தொங்குனாரு? இயேசு ஏங்க சிலுவையில தொங்கணும்? அவர் என்ன என் கான்சிக்வன்ஸ்ல இருந்து விடுதலை செஞ்சிருக்கிறாரு. சொல்லுங்க. என்னை அவமானப்படுத்தாதபடி, என்ன ஷேம்குள்ள கொண்டு போகாதபடி, என்ன நான் என் விளைவுகளை நான் அனுபவிக்காதபடிக்கு அந்த விளைவுகளினுடைய எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். He took everything. So consequence நம்ம மேலேயே கிடையாதுன்னா மத்தவங்க மேலேயும் கிடையாது. அப்ப மத்தவங்களுக்கு நம்ம பேச வேண்டாம். ஓகேயா? சோ இத வந்து
நீ பிலீவ் பண்ணுங்க, எல்லாம் சொல்லுங்க. என் வாயிலனால நான் ஒருவேளை இது நடந்திருக்கும் அது நடந்திருக்கும்னு மனசுல நினைச்சிருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கும் இப்படி நினைச்சிருக்கலாம். அந்த கான்சிக்வன்ஸ், விளைவுகளை ஆண்டவரே நான் ரத்து செய்கிறேன். ஐ கேன்சல் எவ்ரி கான்சிக்வன்சஸ் இன் ஜீசஸ் மைட்டி நேம். எஸ் ஃபாதர், எஸ் லார்ட், வி கேன்சல் எவ்ரிதிங். எல்லாருடைய லைஃப்லயும் எல்லா கான்சிக்வன்ஸும் கேன்சல் ஆகட்டும், விளைவுகள் கேன்சல் ஆகட்டும். நீங்க தப்பு பண்ணா இதை அனுபவிக்கணுங்கிறது கிடையாது, கிறிஸ்து அனுபவிச்சிட்டாரு. ஓகே, யூ ஆர் டெலிவர்ட். சொல்லுங்க, ஐ எம் டெலிவர்ட். சொல்லுங்க, ஐ எம் டெலிவர்ட். எல்லாரும் உங்களை நீங்க முதல்ல டெலிவர் ஆகுங்க. சொல்லுங்க, நான் விடுதலை ஆயிருக்கிறேன், நான் மத்தவங்களையும் விடுதலை செய்கிறேன். சொல்லுங்க, இவங்க எனக்கு இப்படி பண்ணனால அவங்க அனுபவிக்கணுங்கிறது கிடையாது. அவங்க எனக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா எனக்கு அவங்க அனுபவிக்கணும்னு கிடையாது. என்னை கஷ்டப்படுத்தினவங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. I cancel every consequence, Lord. I cancel every consequence. Every consequence. I am delivered. I deliver everyone. In Jesus' mighty name. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Amen, amen, amen. எத்தனை பேருக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா இருந்தது? டைம் இல்ல, விட்டா இன்னும் 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா இதெல்லாம் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நிறைய விஷயங்கள் காலையிலேயே கத்துக்கிட்டீங்க? ஓகே, சோ என்ன பண்ணுங்க, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னையில இருந்து இன்னைக்கு காலையில இப்ப தொடங்கி நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களே நீங்க உங்க வார்த்தைய கவனிங்க. யாரெல்லாம் ரெடி? ஜஸ்ட் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா? மைண்ட் அவர் மை வேர்ட்ஸ். சொல்லுங்க, மைண்ட் மை வேர்ட்ஸ். என் வார்த்தையை நான் மைண்ட் பண்ணணும். சோ நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒவ்வொரு டைமும் நீங்க ஒருவேளை பேசிட்டா கூட உடனே என்ன பண்ணுங்க, ஐயோ நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எப்படி பேசுறீங்கன்னு மட்டும் கவனிங்க. யார்த்தையாவது சொல்லும் போது விளைவை சேர்த்து சொல்லாம பேசுறீங்களான்னு மட்டும் செக் பண்ணுங்க. எப்படி? அசம்ஷன்ல பேசக்கூடாது, நல்லதை பேசுங்க, குட் திங்ஸ் பேசுங்க, அது தப்பு, பிரச்சனை இல்லை. நெகட்டிவா ஒரு விஷயத்த ஒருத்தங்களுக்கு இல்லாம என்ன பண்ண, இப்படி பண்ணா அப்படி ஆயிடும், அப்படியா இப்படி, அதை மட்டும் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்ரிடே, நான் சொல்றது எவ்ரிடே. ஓகே, ஏன்னா we have the powerful mind, we have the mind of Christ. Amen, amen. So bless you, have a wonderful and blessed day. நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தது? யா, ஹாப்பி டே. சொல்லுங்க, இட்ஸ் a happy day. சொல்லுங்க, சந்தோஷமான நாள். எஸ், ஹாப்பி டே. ஏன்? நீங்க சொல்றதுதான் நடக்கும். சொல்லுங்க, நன்மையான காரியம் என் லைஃப்ல நடக்கும், சந்தோஷமான காரியங்கள் என் லைஃப்ல நடக்குது. Good things are happening. சொல்லுங்க, good things are happening. Good things are happening. Yes, yes. Amen, amen, amen. So bless you. Have a wonderful day. So நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு வாங்க. இதுல இருந்து நாளைக்கு மைண்டை பத்தி இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போறோம். உங்க லைஃப் நிஜமா இதை கண்டினியூஸா கேளுங்க. அப்படியே உங்க மைண்டை அதுக்கு நேரம் ஒப்பு கொடுங்க. உங்க லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் நீங்க பாப்பீங்க. ஐ பிலீவ் தட். ஆமென். நல்ல எண்ணங்களே வச்சுக்கோ. ஓகே, குட். So bless you. Bye, 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 bye.